ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். இன்றைய தியானத்திற்காக நாம் நமது அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளது. எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமைகளும் மாயைகளும் அகற்றப்பட்டிருக்கிறது. எங்களது கவனம் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தாயே, தாங்களே ஸ்ரீ விஷ்ணு மாயா. அனைத்து எதிர்மறைகளையும் எதிர்க்கின்ற சக்தியை எங்களுக்கு தருபவரும் தாங்களாவீர். தாயே, எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்பாதத்திலேயே நிலைத்திருக்க எங்களை வலுவூட்டுங்கள் அம்மா. எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கும் தியானத்தின் மூலமாக நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த நிலையையும் தயவு செய்து எங்களுக்கு தந்து அருள் புரிந்து அனுமதி தாருங்களம்மா. மெதுவாக நமது கவனம் நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்லுவோம். சகஸ்ராராவில் கவனத்தை வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். तीन महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका
माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயி, எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயி, தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல எங்களின் இதயத்தை தூய்மைப்படுத்தி நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்திருக்கின்ற நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள். தாயி, நாங்கள் இந்த மகாயோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது இடா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகா காளி தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவமும் எங்களின் இடா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் முழுமையாக நிறைந்திருப்பதுடன் அச்சக்கரத்திற்குரிய தெய்வங்கள் அனைவரும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் எப்பொழுதும் நாங்கள் இறை தொடர்பிலேயே இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்கள் அனைத்தும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். எங்களுக்குள் இருக்கின்ற மன அழுத்தங்கள், சஞ்சலங்கள், சோம்பேறித்தனங்கள் தயவு செய்து எங்களிடமிருந்து அகன்று போகட்டும். தாயே, எங்களுக்குள் சமநிலையற்ற நிலைப்பாட்டை அகற்றி நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு இணைந்திருக்க அருள் புரியுங்கள். மெதுவாக அப்படியே நமது கவனம் நம்மளுடைய இடது மூலாதாரத்திற்கு கொண்டு செல்லுவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ நிர்மல் கணேஷா, எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலை பெற்றிருக்கவும் அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நாம் இதே நிலையில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வ சேஷத்தை கூறலாம். श्री गणेश अथर्व शीर्ष। ओम नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते
सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகா சரஸ்வதி தத்துவமும் ஸ்ரீ ஹனுமரின் தத்துவமும் எங்களின் பிங்களா நாடி முழுமைக்கும் அதன் சக்கரங்களிலும் நிலை பெற்றிருப்பதுடன் சக்கரங்களுக்குரிய தெய்வங்கள் அனைவரும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் எங்களுள் எப்பொழுதும் சமநிலையை நிலைப்படுத்துவதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் மன பயத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை அகற்றிவிட்டு எங்களுள் சமமான வெப்பநிலை நிலை பெற்றிருக்கவும் அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் எதிர்காலத்தை ஒட்டிய சிந்தனைகளால் ஏற்படுகின்ற பயத்தையும் அதனால் ஏற்படுகின்ற படபடப்புகளையும் தயவு செய்து அகற்றிவிட்டு எங்கள் செயல்கள் அனைத்தும் தங்கள் அருளால் நெறிமுறைப்படுத்தப்பட வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் அப்படியே நமது வலது மூலாதாரம். தாயே, தாங்களே ஸ்ரீ நிர்மல் கார்த்திகேயா தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களான காம, கோப, குரோத, லோப, மோக, மத, மாத்சரிய ஆகிய குணங்களை எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். எங்களுள் தங்களின் தூய அன்பும் ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவமும் அவரின் பணிவும் எங்களுள் நிலை பெற்றிருக்க அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் தங்கள் அருளால் தூய ஆத்மாதான். அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை. எங்களுள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் கார்த்திகேயா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நம்மளுடைய வலது கை அன்னையை நோக்கி வைத்தவாறும் இடது கை பூமி தாயின் மீது வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வ சிஷம் கூறுவோம். श्री गणेश अथर्व शीर्ष. ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि
त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि। त्वं साक्षादात्मासि नित्यं। ऋतं वच्मि सत्यं वच्मि। अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात्। त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः। त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि। त्वं प्रत्यक्षं ब्रह्मासि। त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि। सर्वं जगदिदं त्वत्तो जायते। सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति। सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति। सर्वं जगदिदं त्वयि प्रत्येति। त्वं भूमिरापो नलो नीलो नभः। त्वं चत्वारि वाक्पदानि। त्वं गुणत्रयातीतः। त्वं देहत्रयातीतः। त्वं कालत्रयातीतः। त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं। त्वं शक्तित्रयात्मकः। त्वां योगिनो ध्यायन्ति नित्यं। त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं
रक्तगन्धानुलिप्ताङ्गम् रक्तपुष्पैः सुपूजितम् भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். தங்கள் அருளால் நாங்கள் விராட்டா ராஜ்யத்தில் நிலை பெற்றிருக்கிறோம். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளையும் மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த ஆனந்த நிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவமும் ஸ்ரீ மகாவிஷ்ணு தத்துவமும் எங்களுள் முழுமையாக நிலை பெற்றிருக்கவும் தத்துவத்தின் மூலமாக எங்களின் சக்கரங்களுக்குரிய தெய்வங்கள் அனைவரும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் எங்களுள் அமைதி, திருப்தி, ஆனந்தம் முதலியவற்றை நிலை பெற செய்வதுடன் எங்களுக்குள் தர்மத்தை உணர்த்தி அச்செயல்களில் அனைத்தையும் உண்மை நிலைப்பாட்டை மட்டும் நிலை பெற செய்து இறைவனோடு நாங்கள் இணைந்திருக்கின்ற அந்த நிலையை தந்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் அப்படியே மெதுவாக நமது நடு மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ கணேச தத்துவத்தால் எங்களின் மூலாதார சக்கரம் நிறைவு பெறட்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தவறான எண்ண ஓட்டங்களையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுள் ஸ்ரீ கணேசரின் பக்தி, பணிவு, சரணடைதல் ஆகிய குணங்கள் எங்களுள் நிலை பெற்று அதில் நாங்கள் முழுமையாக வெற்றி அடைந்தவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள் அம்மா. மந்திரம்:
श्री गणेश गौरी कुंडलिनी माता साक्षात्। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। கவனம். நமது மைய மூலாதாரம் மத்திய நாடியில் கவனத்தை வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ராதா கிருஷ்ணா எங்களுக்குள் சாட்சி பாவனத்தை நிலைநிறுத்துபவரும் அதன் மூலம் பற்றற்ற நிலையை நிலை பெற செய்பவரும் தாங்களாவீர். தங்களின் ராதா கிருஷ்ண தத்துவம் எங்களின் விசுத்தி சக்கரம் முழுமைக்கும் நிரம்பியிருக்கட்டும். தாயே, முழு பிரபஞ்சத்தையும் ஊடுருவி வருபவரான தாங்கள் முழு பிரபஞ்சத்தையும் பாதுகாப்பவராவீர். சகஜ யோகிகளாகிய எங்களை பாதுகாப்பவரும் தாங்கள். எங்களுக்குள் யோகாவின் நிலைப்பாட்டை நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர். எங்களின் நல்வாழ்வை கவனிப்பவரான தாங்கள் எங்களுள் அச்சமற்ற தன்மையை நிலை பெற செய்பவராவீர். உண்மையை தேடுபவர்களை பாதுகாப்பவரான தாங்கள் எங்களது துக்கத்தை அகற்றுபவராவீர். எங்களுக்குள் தூய அறிவின் மகிழ்ச்சியும் அனைத்து கலைகளின் நிலையையும் ஆத்மாவின் மகிழ்ச்சியையும் சகஜ கூட்டுறவின் ஆனந்தத்தையும் முழுமையாக எங்களுள் நிலை பெற செய்பவர் தாங்களாவீர். மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் நமது விசுத்தி சக்கரத்திலே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். When we have our Vishuddhi problems, we have to know what are the deities on both the sides and what were their qualities which are lacking in us. That's why we are suffering. Let's see the right side, Vishuddhi, when we catch. Shri Krishna's essence is sweetness, madhurya. Madhurya. And his power was Radha. Ra is energy, Dham is the one who has sustained the energy. And her power was, she was called as Ahlad. Ahlad means joy-giving qualities she had. So Shri Krishna's qualities were that he was Yogeshwara, so he was the witness, and sweetness. Now a person who shouts and screams and talks loudly and loses his temper
in a very loud voice or who speaks very loudly all the time, they all suffer from the right Vishuddhi. So one should understand that even when you have to scold somebody, you have to just say, what are you doing? Why are you doing like this? Otherwise, why did you do like this? Finished, right Vishuddhi, over. It's finished now. So for the right Vishuddhi, we use the mantra of Vithala and Rakhumai, these two persons. You see, it is very significant, that also. Because they say that there was a Pundarikaksh, one boy, who was serving his parents. And his parents were sleeping, he was pressing their feet. When Vithala and his power, Rakhumai, Rukmini, they appeared in the door. But he said, now keep quiet. My parents are sleeping, so you stay there. So he had one brick near him which he threw and asked them, you stay on that. So they kept quiet. They kept quiet because they are sleepy. Now this is the thing. On the right side, if you are talking loudly, if you talk too much, if you intimidate people with your talking, then you catch on right Vishuddhi. So for that, best is to take some rest and give some rest to your right Vishuddhi by stopping your talk. Go into mauna, they said, just don't talk. For some time if you don't talk, you will see that your Vishuddhi will be improved, your problems will be improved. So as it is the right side, what happens is that the heat starts coming from the stomach. It's all in one play. We can say not from the stomach, but actually from the liver. The heat starts rising. It first goes into right heart. As a result, you might become a very hot-tempered husband or a father or something. You might get asthma, anything with that right heart. Then it passes on to your right Vishuddhi. When it goes to your right Vishuddhi, then you become a very irritable, hot-tempered person. All the time you shout at someone. Nobody can talk to you. If somebody has to talk to you, he has to use a barge pole in between. God knows what time he'll shout at you. Or maybe I've seen many women lose their hearing or men lose their hearing when there's somebody who is shouting at them. So shouting is a very bad thing for others and also for yourself. Because of course your Vishuddhi goes out, after some time your voice goes out, after some time you cannot talk, and sometimes they have to just keep quiet. But for others, it's even worse. Because if you use your anger in that manner, then that person might be just frightened of you, might develop inferiority complex, might become a left-sided person, might catch some boots. God knows what can happen to a person who has somebody all the time shouting at him. But the worst physical thing could be that he can become deaf. So, from Sri Krishna's life, one has to learn that how he would just play his flute and the whole atmosphere used to become absolutely quiet, without any ripple of any trouble, any idea of disturbance, just peaceful. But in modern times, the other way now. They have the music where the right Vishuddhi is about to break or burst, I don't know what sort of music it is. When they listen to this music, see, then it excites. Then it excites you. It doesn't make you peaceful. It excites you more and more. But as Sri Krishna becomes Virata, your limbic area also gets numbed with it. And when this shouting music is too much, then they have to use loudspeakers and shout much more. Then they have to put something near the ear to hear something. Otherwise, they have no excitement. All the exciting, we can say, all the exciting
cells become numbed. And you have to really go in for tremendous effort to create that excitement in those numbed cells. So it's very dangerous throughout. If you see that it starts from the liver, goes to the right heart, then to Vishuddhi, and then in the brain. So then you take to drugs because your brain is numbed out. So you take to drugs, and when you take to drugs, then you feel that you are all right. Then again you feel that this drug is not sufficient, then you take stronger drugs, then you take more drugs. It goes on one after another. Ultimately it reaches a stage when you are nowhere. So it is all self-destructive. I am also using my right Vishuddhi too much. So on the right Vishuddhi, you have to learn to have mauna, means silence. Those who think, who are very dominating, who are talking in a very dominating manner, whose right Vishuddhi is catching, should become silent and should, at least for some time, should not talk at all. Maybe you might fix one day, say you can do it on say, I'll not talk on Monday. But supposing Monday you have to work, so you should say, I'll not talk on Sunday. But human beings are such that if they decide they will not talk on Sunday, then Sunday they'll talk the most. And this shouting and then intimidating people, you have no right. You have no business to shout at anyone whatsoever. What is the need to shout? After all, you are a human being, another one is a human being. God has not given anyone, whether it is a husband, wife, children or anyone. But I find these days even children shout, the mother shouts, the father shouts. If you go in the house, you feel like running back because you will hear nothing but shouts. So this kind of a family system will completely finish that family, and there will be no beautiful relationship between each other and between the other people. Sometimes we can say the whole country is having nothing but shouting at one and shouting at another. All over you go, you find nothing but shouting. Even if you take your car a little bit this side, there will be a shouting. For the slightest excuse, they start shouting and spoiling their right Vishuddhi. Now, for politicians, they think it's the best way to shout because they can really impress people by their shouts. So they shout a lot, tell people this, that. When they speak, you should hear there's no sweetness in their tongue, nothing of the kind. But they shout, and by shouting, a person gets frightened. All right, you want the vote, we'll give you, but don't shout. That's how many people get elected and become big and think that they are very successful because they have been shouting. Then they have training for shouting, and they go in for a higher and higher education in shouting. How to shout, how to intimidate people by the loud voices. For Sahajogis, it doesn't behove. Sahajogi has to be a very sweet person. Extremely sweet. Now, when you are thinking of, say, Sri Rama as a person who was the king, and then you have got Sri Krishna who was a diplomat. So what is the divine diplomacy? You don't have to shout, but you change the subject. If you want to bring somebody to some conclusion, then best thing is first to change the subject.
And gradually, if you are clever enough, then you go on changing, and you bring it back to the right thing. That's the clever thing to do. Otherwise, just by shouting, if somebody might say, yes, all right, I'll do it. By the time you are gone, he'll say, yeah, I'll do it. That means something else. So, see, he might say yes and yeah, any time. So to have a complete rapport with another person is to play with that person. That's what I did also in Russia. I went round and round and round and round and brought him to the point that we have to be very independent thing. And I managed it. That is Sri Krishna style. You see, because to face it, supposing somebody says, oh, this is my idea, I've decided to do this and that and everything, then you should say slowly, all right, now I would say what you are saying is correct, absolutely correct. I agree with you. And what do you think about the other thing, something like that. And then you should say, now, I can suggest, but I would like to suggest like this. If you can agree to it. See, gradually if you go and talk like this, things can work out. And people will feel really that you have taken time and you have spent that much time and have accepted the proposal and things. And then don't feel bad. So, one has to know that what is the essence of all this diplomacy. Can you tell me? What is the essence of this diplomacy? It's benevolence. You have to achieve the benevolence of the whole humanity. This is the essence of it. If you are doing it, you are not doing for yourself, for your gain, you are not doing for the gain of any particular person, but you are doing it for the benevolence of the whole humanity. So, once you know this is the essence, so what is the need to shout? By shouting, you are not going to achieve anything. So to play around with it and bring it to that point, which is benevolence, like Krishna was asked that you said that you have to tell the truth and it has to be also very pleasing. Satyam vadet, priyam vadet. He said, how can it be? These two things cannot be. Supposing you tell the truth, people may not like it, may not please that person. So he said, no, it should be satyam vadet, hitam vadet, priyam vadet. That tell the truth, tell for the benevolence, and tell the pleasing thing. Supposing you tell somebody the truth, he may not like that at that time. Supposing you tell that person, now don't go today by plane. He will not like it. What do you mean? I am going to go. No, please don't go. I request you. Then he finds out that day the plane went and had a crash. So he thinks this was good because for my benevolence this is worked out. So this is something so good. So immediately he feels obliged to you and he thinks we have to have told him the truth by which it was his benevolence and that's why he is pleased. So in the long run, if you talk something for the benevolence of a person, but benevolence of the spirit, then such a person immediately thinks that we have really done such a great obligation on him, that you have saved him. If even you have to tell some lies for the benevolence, it does not matter. It will not have any effect. Because Sri Krishna, which is the deity, knows it. For example, a man is coming to kill somebody and you know where that man is hiding. He comes and asks you, where is that man? Are you supposed to tell him the truth? All right, he's there, go and kill him. No. So what you have to tell? You have to tell him that, see, I am not
not going to tell you, I don't know. Doesn't matter. Because what he is asking is unauthorized, is anadhikar. He had no business, he has no authority to ask such a question. And he has no authority to extract the answer from you. Whether you give him the answer or not answer is your right. So if you understand that it is not for the benevolence of the man who wants to kill, because tomorrow he will be hanged, and not also for the benevolence of the person whom he is seeking out. So if you do like that, then there is no problem. You will find most of the people will just like you because they will know that you are sincere, very honest, that you want to be benevolent. Now, as you know, I have told all of you everything, whatever I felt like about you. Most of the time, I should say, not all the time, but of course, most of the time. I have to also tell lies a little bit. But whatever I do, you will find out is for your benevolence, is for your good. I have to tell you. I cannot run away from that. I have to face it. So you cannot run away from telling people what you think is right for them, especially those about whom you are in charge. Like you have children, you've got a family, you've got other relations of whom you are in charge. Then best thing is that you have to tell them frankly what you think, what is right. Is your duty. Then people escape it also. Many people who don't want to face their children, I have seen, they'll give them toys after toys. They would not like to face their children, tell them, no, I don't like it, it is not good, I would like you to do like this and this. So discipline doesn't mean something very dominating of one person or two persons, but discipline means that whatever we do has to be for the benevolence of your spirit and the spirit of others. That is what is the Sahaj discipline, where you do everything for the benevolence of others and for the benevolence of your own ascent. Once you have established this idea of hita, of this benevolence, you have known the life of Christ, life of Muhammad, life of all these great people. Because what they have done is for the benevolence of the people. So I would say now we have the left Vishuddhi, and you know very well that left Vishuddhi is the lightning, in the lightning. Now what is lightning? She just shouts and roars. So a person who has got left Vishuddhi should actually become a person who can shout and who can scream and who can, I should say, expose others as she did. In the same way you have to do it. And that you should not be afraid, you should not worry, and you should not think, how can I do it after all? But mostly the people who feel guilty are a type which has lost its confidence and the ego has entered into the left side. It's a very complicated situation. So we have to be on the lookout that we are not feeling guilty. It's very important. Guilty for this, guilty for that. It's just a myth. We want to escape reality. That's why we say we are guilty. So you have to face it, your reality. Try to find out what's wrong with you and what's wrong with another person and face it. That is much better than to just say, oh, I feel very guilty and sitting down. Because Vishnu Maya is nothing but like an electricity. And electricity exposes people, she screams at people, shouts at people, she roars at people. So if you have a left Vishuddhi, then you have to use these methods. I would say a person who has an inferiority complex should go to the sea and address the sea and tell, I am the Lord of the sea, I am this, I am that, loudly. Those people who cannot speak on the stage, cannot come on the stage, they should go also same way. If they try, they'll become great speakers.
it will be a very good idea for you to go and just to give a big lecture. And with that big lecture, you can always show that you are not suffering from any inferiority complex, but you are expressing yourself in a clear-cut way. Thank you. So, now you will see the power of Sri Krishna is of the throat of the right side, where what is the power he has got? The power is that his sweetness. He has the power of the shouting, or you can say with which vocal cord you can call it. He is the power of the vocal cord. But how does he use his power? Is for sweetness. It's a contrast. And the same thing happens with Vishnu Maya too. Now Vishnu Maya is the potential power in the clouds. It's a potential one. But what she does is to scream, shout, and show her existence, that she exists. Now all these photographs that you get and all these miraculous photographs you have been showing me are because of Vishnu Maya. She's the one, as electricity she acts. And she's the one who manages all these things very well. So though she is the sister of Sri Krishna, she's in a way very much subtler, because she helps you in such a subtle manner. Now this mic, it has electricity in it. You'll be surprised, my vibrations are passing through this. It is bombarding this. And from here they are going anywhere you want them to go. You can put a computer on the other side and you can computerize me. It is such a remarkable thing that the one which is supposed to shout, scream and roar is the one which is on the left-hand side, so that it exists in the people in a potential way, in the people who are feeling guilty, who are suffering from inferiority complex, who are sly, who feel they are good for nothing. She exists in them. See the contrast again. She exists in them, that her power, she exists in a person or expresses in a person who is not self-confident. And then she asserts her power, by which persons become self-confident. This is how her working comes in, and that is potentially within us also. So when we talk of Vishnu Maya, we have to know that she's sitting down there. Any moment we decide, we can become great speakers, we can expose people, we'll be like lightning, we can roar, but normally we are not. So it gives balance to both sides of people. But in the center, when you rise, the Kundalini rises, most of the people have their Vishuddhi Gautam. Most of the people. So they have to either see that they are not guilty, or they have to see that there is no shouting, nothing, they are not aggressive in their shouts, and plus they have to see that they are completely in balance with themselves. So they are in the central path by which they become sweet, kind and nice. Now there are many people who artificially become sweet, artificially. They have to take out some money, so they'll be extremely sweet and nice. Such people are really going to go to hell, because they are using the power of Sri Krishna in a very absurd manner, and for that they cannot be spared. So those who are artificially sweet are good for nothing. You have to be really sweet and kind if you think of him as one who is Narayana, who is Sri Rama, who is Sri Krishna, and who is the Lord of your Vishuddhi.
So we have to control, not to feel guilty again, because there might be some people who might be feeling that mother is saying to me. I'm not saying to anyone as such. It's a general talk. So what I'm saying, if you are a person who is a shouting tap, please bring it round and keep it in check and take rest, give rest to your throat. Some people are very happy if they are told that today Collector Saab is in rest. They said permanently or for a short time. Because he's the one, if he's a shouting fellow, nobody wants to see him. No one likes any person who shouts. No one likes. Even the nearest and dearest don't like it. Of course they tolerate, it's different, but they don't like it. They don't want it. So for us it is important to understand that our Vishuddhi is to be kept clear. First of all, we must have a beautiful heart, a very clean heart, where there's a fragrance of Sri Krishna's melodious music. Unless and until we have a beautiful, sweet music in our heart, we can never be good Sahaja-yogis. I hope today's evening puja, though has been rather late, doesn't matter, will help you to think about it, improving your Vishuddhi, working it out, and then to look at the Virat and find out what's wrong with you, get it corrected, which can be done by anyone, and see that you just have a full idea about yourself, about your Vishuddhi. That's only possible, only again it's a vicious circle, if you have a good Vishuddhi. If you don't have a good Vishuddhi, you can never see yourself, because at the Vishuddhi point only you become the witness. You are just a witness when you are at a Vishuddhi point. So you have to be at the Vishuddhi a witness. If you have achieved the witness nature, then you can see in your Vishuddhi what's wrong with you, what's wrong with your problems, with your atmosphere, everything, and you will end up here only, thinking, oh, this is the one that is wrong. So today, when we are worshipping Sri Krishna, we should know that our Vishuddhis and our brain, because ultimately he becomes the brain. Sri Krishna becomes the brain. That's what I told you, that the fat of the stomach goes in the brain. So Sri Narayana enters into the brain and becomes what we call as Virat, Akbar. And when he becomes Akbar, then he is the brain in the big macrocosm. He is the brain. So people who worship Sri Krishna become brainy people without ego. Their brain develops and they have no ego about it. Egoless intelligence, which I call as the pure intelligence, starts manifesting. May God bless you all. बोलो श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு சென்று ஸ்ரீ விராட்டாங்கனா சாக்ஷாத் மந்திரத்தை கூறி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விராட்டாங்கனா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் இன்றைய தியானத்தில் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்கிறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு தெரிவிக்கிறோம் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.